அவ்யக்த சமிகை 23 ஜனவரி 2024. பாபா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, सदा अपने को डबल लाइट समझकर सेवा करते चलो। जितना सेवा में हल्कापन होगा उतना सहज उड़ेंगे उड़ाएंगे। பாபா சொல்றாரு, சதா தன்னை டபுள் லைட், நான் இரட்டை ஒளி வடிவமாக, இரட்டை லைட்டானவராக இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு சேவை செய்யுங்கள். ஆக சேவையில நீங்க எவ்வளவு லேசா இருப்பீங்களோ அந்த சேவையினுடைய பாரம் அல்ல. இதை நான் தான் செய்யணும், இது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய டியூட்டி இது, அல்லது அதை பற்றி ஒரு அபிமானம், என்னாலதான் செய்ய முடியும், இது வேற யாருக்கும் தெரியாது, நான் தான் இதை கரெக்டா செய்வேன், நான் தான் பெர்ஃபெக்டா செய்வேன், இத்தியாதி இத்தியாதி. இப்படி இல்லாமல் இருந்தால் நீங்கள் சகஜமாக பறந்து செல்லலாம், பிறரையும் பறக்க வைக்கலாம். டபுள் லைட் பன் சேவா கர்னா. எனவே பாபா சொல்றாரு, இந்த 4வது சப்ஜெக்ட், 4வது நம்முடைய பாடம் என்னவென்றால் சேவை. ஆனால் அந்த சேவையினுடைய பாடத்துல நீங்க எப்பொழுதுமே என்ன தாரணை செய்ய வேண்டும் என்றால், லேசான மனநிலையில் இருங்கள். சேவை பாபா சொல்றாரு ஒரு விளையாட்டு தான், அதற்கான ஒரு பாரத்தை நீங்க தூக்க வேண்டாம், அதற்கான டென்ஷன்ல நீங்க வர வேண்டாம், லேசா குஷி குஷியா நீங்க சேவா பண்ணுங்க. याद में रहकर सेवा करना यही सफलता का आधार है. ஆக அந்த சேவையை கூட பாபாவை நினைவில் இருந்து, இது பரமாத்மாவினுடைய சேவை, நான் ஒரு கருவி, நான் ஒரு நிமித்தமான ஆத்மா எனக்கூடிய உணர்வுல இருந்து செய்தீங்கன்னா அந்த சேவையில உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. பாபா என்ன சொல்றாரு, அந்த சேவையினுடைய புண்ணிய கணக்கு உங்களுக்கு முழுசா சேமிப்பாகணும் அப்படின்னா, நான் இதுல ஒரு கருவி எனக்கூடிய அந்த ஒரு நிமித்தம் என்ன பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம். कितना भी आवाज और कितना भी तमोगुणी वातावरण हो, लेकिन साइलेंस की शक्ति से वेस्ट अथवा व्यर्थ समाप्त होने के कारण बेस्ट अथवा श्रेष्ठ स्थिति में स्थित होने से सदा रेस्ट अथवा आराम का अनुभव कर सकेंगे. சில நேரம் நம்ம இப்படி நினைக்கிறோமா, பாபா இந்த ஒரு வாயுமண்டலத்துல, இந்த ஒரு சூழ்நிலையில, இந்த இடத்துல சேவை பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பாபா சொல்றாரு, எவ்வளவுதான் அது ஒரு அசுத்தமான வாயுமண்டலமாக இருந்தாலும் சரி, அது அந்த அளவுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்தாலும் சரி, அப்போ நீங்க முதல்ல அங்க என்ன செய்யணும், அமைதி சக்தியை கொண்டு வாங்க, மனசா சேவா பண்ணுங்க. அந்த அமைதி சக்தியினுடைய அதிர்வலைகளை நீங்க பரப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அசுத்தம், இப்படி ஒரு கிருமி இருக்குன்னா அங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிருமி நாசினி, ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் போட்டு அந்த இடத்த நம்ம சுத்தம் செய்யறோம். அது போல அந்த இடத்தினுடைய வாயுமண்டலத்தை சுத்தம் செய்து, அங்க என்ன ஒரு வீணான ஒரு வைப்ரேஷன் இருக்கோ அல்லது நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கோ அதையும் நீங்கள் பாசிட்டிவாக உயர்ந்ததாக மாற்ற முடியும். சோ முதல்ல நீங்க அந்த இடத்துல மனசா சேவை செய்யணும், அந்த இடத்தினுடைய வைப்ரேஷனை நீங்க மாத்தணும். பிறகு நீங்க அங்க என்ன ஒரு ஸ்தூல சேவை செய்தாலும் அதுல உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். எனவே அதற்கும் ஆதாரமாக இருப்பது உங்களுடைய சைலண்ட் சக்தி. அதுதான் பாபா சொல்றாரு, நீங்க டபுள் லைட்டாக ஆகிடுங்க. நான் ஒளி நிறைந்த ஆத்மா, ஒளி உடல்ல இருக்கக்கூடிய அமைதி சக்தி நிறைந்த ஆத்மா எனக்கூடிய நினைவுல இருங்க. தானாகவே மனச சேவை நடக்கும். அப்ப அந்த இடத்துல உங்களுடைய சேவை வெற்றியை கொடுக்கும். நல்லது. ஓம் சாந்தி.